உங்க கோபம் உங்க வாழ்க்கையை பாதிக்குதா? உங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையா? அப்போ இந்த 5 வழிகளை செஞ்சு பாருங்க. முதல்ல, நான் சொல்றதுதான் சரி என்று பிடிவாதமா இருக்காதீங்க. மத்தவங்க வேற ஒரு கருத்து சொன்னா அது உங்களை தனிப்பட்ட முறையில எதிர்க்கல, அது வெறும் கருத்து வேறுபாடுதான். 2வது விஷயம், மத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் அதை உங்களோட சொந்த விஷயமா நினைக்காதீங்க. அவங்க கோபம் அவங்களோடது, நீங்க அதை ஏத்துக்க தேவையில்லை. 3வது, கோபத்தை உள்ளே வச்சுக்காதீங்க, அது ஒரு நச்சு மாதிரி. அதை அப்பப்ப வெளியே தள்ளிருங்க. மன்னிக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. 4வது, உங்க உடம்ப கவனிங்க. பசியா இருக்கிறப்பவோ டயர்டா இருக்கிறப்பவோ சின்ன விஷயம் கூட பெருசா தெரியும். அதனால முதல்ல உங்க உடம்புக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. கடைசியா கத்தி கூப்பாடு போடாம உங்களுக்கு என்ன தோணுதுன்னு அமைதியா சொல்லுங்க. நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றதுக்கும் கத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா கோபம் வராது.